இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே முடிவு கட்டுற மாதிரி இந்த அரசியே வந்துட்டு அவங்க கழுத்துல இருக்க தாலியை பாண்டியன் கண்ணு முன்னாடியே கட்டினது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப அரசி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாம ரெண்டு குடும்பமே வந்து ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. வெளியே ரெண்டு பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் அரசி வீட்டுக்குள்ள கூப்பிட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அரசி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. உண்மையா சொல்ல அரசி, பொய் எதுவும் சொல்லாத, கதிர்க்கும் குமாருக்கும் இடையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி பொய்யா தானே அப்படி எல்லாம் சொன்னேன், உண்மையிலே இந்த தாலியை குமார் தானே கட்டினா, உண்மையா சொல்லு அப்படி சொல்லி பாட்டி கேட்டு இருக்காங்க. ஆனா அரசி அவங்க சொன்ன உண்மையில இருந்து மாற மாதிரியே தெரியல. இதுக்கு மேல நான் ஏன் உங்களை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க போறேன், உண்மையிலேயே குமார் இந்த தாலியை கட்டல நானா தான் கட்டிக்கிட்டேன், இந்த குமார பழி வாங்கணுங்கிறக்காக இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த குமார்னாலே இந்த அளவுக்கு பிரச்சனை வருதுங்கிறப்ப இதுக்கு மேல ஏன் உண்மையை மறைக்கணும், அதனால தான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். நம்மளனா உங்க பேரண்டே நீங்க கேட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அரசு ரொம்பவே தைரியமா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்து குமார் கிட்ட கேட்டுறாரு, அரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா, நீ தாலி கட்டலையான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் குமாருமே வந்துட்டு உங்க மேல சத்தியமா நான் அந்த தாலியை கட்டல பெரியப்பா, எனக்கு அந்த தாலிக்கு எந்த சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லி குமாருமே வந்து உண்மையை சொல்லிடுறாரு. அப்ப இத்தனை நாள் அந்த உண்மையை சொல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அரசு நிக்க வச்சு நீ தான் அந்த தாலியை கட்டேன்னு சொல்லி சொல்லுச்சல்ல, நீ அப்பவே உண்மையை சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது, அரசு இந்த வீட்டுக்கு வர வேண்டிய தேவையே இருந்திருக்காது இல்ல, அப்ப ஏன்டா உண்மையை சொல்லல அப்படி சொல்லி முத்தியல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தாலி கட்டிட்டேன் அப்படி சொல்லி அரசு சொன்னதுமே நீங்க அதிர்ச்சி ஆனீங்களோ இல்லையோ, அதை விட பல மடங்கு நான் தான் அதிர்ச்சி ஆனேன். என்னால அந்த அதிர்ச்சியில இருந்தப்ப எந்த ஒரு உண்மையுமே சொல்ல முடியல, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன் அப்படி சொல்லி குமார் சமாளிச்சிட்டு இருக்காரு. இதனால டென்ஷன் ஆன வடிவு வந்துட்டு, சரி அப்பதான் உன்னால உண்மையை சொல்ல முடியல, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிருச்சு, இப்ப வரைக்குமே நீ அதிர்ச்சியிலே இருந்த, என்னைக்காவது ஒரு நாளாவது எங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே குமார் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குமார்னால வாயை விட்டு அரசி தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம், அரசி பண்ண கொடுமைனாலதான் என்னால உண்மையை சொல்ல முடியல அப்படிங்கறத மறைச்சுக்கிட்டு பதில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாட்டியை பார்த்தனா, சரி நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, அரசி வேற எந்த பொண்ணு இல்ல, சொந்த அத்தை பொண்ணு தானே, நம்ம அரசிக்கும் குமாருக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துரும் அப்படி சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இப்படி சொன்னதுமே டென்ஷன் ஆகிற சக்திவேல் வந்துட்டு, நானே ஏன்டா அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லி இத்தனை நாளா வேதனையில இருந்தேன், இப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு, அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பணக்கார வீட்டு பொண்ணை மறுபடியும் பேசி முடிச்சு குமாருக்கு நல்ல இடத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும், இதுக்காக தேவையில்லாம இந்த பாண்டியன் வீட்டுல போய் கல்யாணம் பண்ணணும், என் பையனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு பாண்டியன் வீட்டுல நாங்க பொண்ணு எடுக்கவே மாட்டோம், அரசியை குமார் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா பண்ண மாட்டோம் அப்படி சொல்லி சக்திவேல் பிடிவாதமா இருக்கிறாரு. ஒரு பக்கம் இங்க முத்துவேல் வீட்டுல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல எல்லாருமே ரொம்பவே குழப்பமா இருக்காங்க. அரசி சொல்றதெல்லாம் சுத்தமா வந்து கோமதிக்கு நம்பிக்கையே இல்ல, ஆனா பாண்டியனோட பசங்க எல்லாருமே வந்துட்டு அரசி மேல எந்த தப்புமே இருக்காது, கண்டிப்பா அரசி உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, இதுக்கு தேவையில்லாம நம்ம இங்க வெயிட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம இப்பயே போய் அரசியை கூப்பிட்டு வரலாம் வாங்க அப்படி சொல்லி கதிர் புலம்பிட்டு இருக்காரு. ஆனா கதிரை போக விடாம கோமதி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ அரசி சொல்றதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல, உனக்கு குமாருக்கு இடையில பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் குமார உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அரசி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம், ஏன்னா அரசி குமார விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணுச்சு, எனக்கு என்னமோ அரசி போய் சொல்லுதான் தோணுது அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அரசியை பத்தி நல்லா தெரியுமா, கண்டிப்பா இந்த விஷயத்துல அரசி போய் சொல்லவே சொல்லாது, குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் அப்படி சொல்லி கதிர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கதிருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்துட்டு நாங்களுமே ஆரம்பத்திலே அரசி கிட்ட பேசணும், அரசி வந்து குமார கம்ப்ளீட்டா மறந்துட்டேன்னு தான் சொல்லுச்சு, இப்பெல்லாம் வர வர சதீஷ் தான் பிடிக்குது, நான் அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எந்த ஒரு தப்புமே பண்ணாம சதீஷ் கூட நான் சந்தோஷமா வாழ போறேன் தான் என்கிட்ட சொல்லுச்சு, அதனால கண்டிப்பா வந்து அரசி குமார விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, அரசி சொல்றதா உண்மையா இருக்கும் அப்படி சொல்லி மீனாராஜ் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த குழப்பத்துல இருக்கிறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் கிட்ட உண்மையை சொல்றது தாங்கிக்கிட்டு எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அப்ப குழலி வந்து ரொம்பவே தைரியமா நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களோட பசங்களே போய் அரசியை கூப்பிட்டு வந்துருவாங்க, நீங்க என்னப்பா முடிவெடுக்க போறீங்க அப்படி சொல்லி குழலி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் பாண்டியனோட பசங்க எல்லாருமே நம்பிக்கையா இருந்தாலுமே கோமதிக்கு வந்து இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல, அரசி போய் தான் சொல்லுது அப்படி சொல்லி கோமதி பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைக்க வேண்டாம், இதுதான் கரெக்டான டைம் உண்மையை சொல்லிடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ற ராஜிமீனா ரெண்டு பேருமே வந்துட்டு உண்மையிலேயே அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கல, அது எங்களுக்கு உறுதியாவே தெரியும், அரசிக்கு கல்யாணம் முடிச்சிச்சுன்னு சொன்ன அடுத்த நாளே வந்து நாங்க அரசியை கூப்பிட்டு பேசணும், அப்பதான் அரசி வந்து நிறைய உண்மை எங்க கிட்ட சொல்லுச்சு, அரசிக்கு குமாருக்கும் உண்மையிலே கல்யாணம் எல்லாம் ஆகல, இந்த குமார பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அரசி வந்துட்டு அதுக்கு அடுத்துல அதுவே தாலியை மாட்டிட்டு வந்து நின்று இருக்கு, இதுக்கப்புறம் தனக்கு கல்யாணமே ஆகாது, தன்னை எப்படி குமார் பழி வாங்கணும் அதே மாதிரி பதிலுக்கு குமார பழி வாங்கணுங்கிற திட்டத்தோட அரசி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கு அப்படி சொல்லிட்டு ராஜிமீனா எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. அப்ப இத்தனை நாள் அந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எத்தனை பிரச்சனை நீங்க கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்க, இன்னும் வேற என்னெல்லாம் உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்க, இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் கூட மறைச்சு வைப்பீங்க அப்படி சொல்லிட்டு கோமதி பாண்டியன் ரெண்டு பேருமே வந்து ராஜிமீனா மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அப்பதான் செந்தில்மே வந்துட்டு நம்ம வீட்டு பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம அரசியை வீட்டு கூப்பிட்டு வரக்கான வழியை தான் பார்க்கணும், நீங்க ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா நாங்களே போய் கூப்பிட்டு வரோம் அப்படி சொல்லி செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க யாருமே இந்த பிரச்சனை தலையிட வேண்டாம், இதை நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டைரக்டா பாண்டியனே வந்து முத்தியல் வீட்டு கிளம்பி போயிடுறாரு. முத்தியல் வீட்டுக்கு வெளியே ரெண்டு அரசின்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே அரசி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டை நீ இருக்க வேண்டாமா, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லி பாண்டியன் கூப்பிட்டு இருக்காரு. அப்பதான் அரசி வந்து பாண்டியன் கிட்ட நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின இந்த குமார சும்மா விடக்கூடாதுப்பா, அவனை கண்டிப்பா நான் பழி வாங்கியே தீருவேன், நான் மட்டும் நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேனா அதுக்கப்புறம் குமாருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவன் சந்தோஷமா வாழ்ந்துருவான்ப்பா அப்படி சொல்லி அரசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு கூட்டு போனா அவனோட வாழ்க்கையை நான் சும்மா விட மாட்டேன், நீ வா அரசி பாத்துக்கலாம் அப்படி சொல்லி பாண்டியன் வந்து அரசியை கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் கண்ணு முன்னாடி அரசியுமே வந்துட்டு அவன் கழுத்துல போட்டுக்க தலையை கழட்டி கீழே வச்சிடறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து பாண்டியன் பேச்சை கேட்டு மறுபடியும் வந்து இந்த பாண்டியன் வீட்டுக்கு திரும்ப வர போறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.